கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Greetings to you in the name of the Lord Jesus Christ. Blessed Life Ministry மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில அதிகாரம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில ஆறுதல் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில ஆலோசனை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில அதிசயங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில வெளிச்சம் உண்டு. இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, விசேஷித்த தலைப்பில் நாம் செய்தியை பார்ப்போம். எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து வசனங்களை கவனமாய் கேளுங்கள். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு, இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களா? உங்களுடைய நிம்மதி இழந்து போயிருக்கிறீர்களா? உங்களுடைய சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? அல்லது பொருளாதாரத்தை, ஃபைனான்ஸ் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறீர்களா? உங்களுடைய பிஸ்னஸ் இழந்து போயிருக்கிறீர்களா? அல்லது சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? உங்களுடைய விசுவாசத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? உங்களுடைய ஜெப ஜீவியத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? இந்த நாளில் கர்த்தர் உங்களை மீண்டுமாய் புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். முதல் காரியமாய் நாம் பார்க்க வேண்டிய காரியம், நம்முடைய ஆரோக்கியத்தை அவர் மீண்டுமாய் புதுப்பிக்கிறார். இழந்து போன பலன், இழந்து போன ஆரோக்கியத்தை மீண்டுமாய் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எரேமியா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நோய்வாய்ப்பட்டு படுக்கும்போது மிகவும் வேதனை நாம் சந்திக்கிறோம், சோர்வுக்குள்ளாகிறோம். இந்த வியாதி எப்பொழுது நம்மை விட்டு நீங்கும் என்று நாம் கவலைப்படுகிறோம். நோயின் கொடூரத்தினால் அவதிப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உங்கள் காயங்களை ஆற்றுவேன். மன ரீதியாய், சரீர ரீதியாய் அநேகர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலை, சுகத்தை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 45ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை சொஸ்தமாக்குகிறார். சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக என்று, சுத்தமாக என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு குஷ்டரோகியின் சரீரத்தில் எவ்வளவு அசுத்தமாய் அழுகி போய் சரீரம் முழுவதும் காணப்படுகிறான். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கிறார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவனிடத்துல வந்து அவனை சொஸ்தமாக்குகிறார். இங்க பார்க்கிறோம், நம் நோயின் அறிகுறி இல்லாமல் முழுவதுமாய் சுகமாகிறதை நாம் பார்க்கிறோம். குஷ்டரோகம் என்றால் சரீரம் முழுவதும் நாற்றம் எடுத்து அழுவி போகிற ஒரு வியாதிதான். ஆனாலும் ஒரு அறிகுறி இல்லாமல் கர்த்தர் பூரண சுகத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கும் கூட உங்களுடைய வியாதியின் அறிகுறி இல்லாமல், உங்களுடைய நோயின் அறிகுறி இல்லாமல் முற்றிலுமாய் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதுபோல உதிர போக்கினால அவதிப்படுகிற ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 முதல் 48ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று இருதயத்தில் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடுகிறார். இந்த உதிர போக்கு என்பது சமுதாயத்தில் மிகவும் ஒரு மோசமான காரியம். பெண்கள் அதை வெளிப்படுத்த முடியாது. யூத சமுதாயத்தில் பெண்கள் வெளிப்படையாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தன் மனதுக்குள்ளே குமுறி குமுறி வைத்தியர்களுக்கு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்து வேதனைப்பட்டார். ஆனால் அவர் இதயத்தில் ஒரு விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டார், நான் சுகமாவேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டு தொட்டார். இயேசு கிறிஸ்துவின்
சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கினது பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களுடைய இழந்து போன பலன், இழந்து போன ஆரோக்கியத்தை மீண்டுமாய் கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறார். உங்களால் எதுவும் செய்ய முடியலன்னு என்று சோர்ந்து போகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. இந்த வேலையில உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்கும் பிரியமானவர்களே. 2வது காரியம், உங்களுடைய நல்லா போயிருந்த பிஸ்னஸ் எல்லாவற்றையும் இழந்துட்டோம், நஷ்டமடைந்துட்டோம், உங்களுடைய பொருளாதார நிலைமையெல்லாம் நிலை குலைந்து போய்விட்டது என்று கவலைப்படுகிறீர்களா? நல்லா வாழ்ந்தோம், ஆனால் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம்னு சொல்லி உள்ள உடைஞ்சு போய் இருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையினால நாங்கள் மிகவும் அவதிப்படுகிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இழந்து போன பிஸ்னஸை மீண்டுமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். இழந்து போன அந்த பொருளாதார நிலைமையில உங்களை மீண்டுமாய் புதுப்பித்து மேலோங்க செய்ய போகிறார். பிரியமானவர்களே, யோவேல் எழுதின தீர்க்க தரிசனம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 27ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்டு கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் எதை குறிக்கிறது? அழிவை குறிக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி உங்களுடைய பொருளாதார நிலைமையெல்லாம் நிலை குலைய பண்ணுகிறார்களா? எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, திரும்பமாய் உங்களை கட்டி எழுப்புகிறார். இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இழந்த பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறார். இழந்த பொருளாதார எல்லா உயர்ந்த நிலையெல்லாம் மீண்டுமாய் திரும்ப கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எரேமியா 42:10 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது அவர் நம்மை கட்டுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களை இடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் உங்களை நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை பிடுங்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமா? ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை இடிக்க மாட்டார், உங்களை கட்டி எழுப்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிசினஸ் தளத்தை ஆசீர்வதித்து பெருக செய்வார், உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். அல்லேலூயா. அடுத்த காரியம், குடும்பத்தில் உறவுகள், பிரிவினைகள், உறவுகளிலே விரிசல்கள் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக குடும்பங்கள் உடைந்து போயிருக்குது. அமெரிக்கா நாட்டிலே ஏறக்குறைய 37.6% விவாகரத்து நடக்கிறது. பார்த்தீங்களா? ஏறக்குறைய ஜனத்தொகையில், அமெரிக்கா ஜனத்தொகையில் ஏறக்குறைய 50%. பார்த்தீங்களா எவ்வளவு பேர்? இதில் 21% பிள்ளைகள் அப்பா இல்லாமல் இருக்காங்க. பார்த்தீங்களா? எதனால பார்த்தா 85% அவங்களுக்குள்ள தகராறு, ஒரு பொறுப்பற்ற தன்மை, தவறான வாழ்க்கை, இப்படியாய் பல காரணங்களினாலே விவாகரத்து நடக்கிறது. இந்தியா தேசத்துல 1.1% விவாகரத்து நடக்கிறது. ஆனால் இப்பொழுது சமீப வருடங்களிலே அதிகமாய் கொண்டிருக்கிறது என்ற செய்தியில நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட குடும்பத்தை கட்டுகிறவர் கர்த்தர், கட்டி எழுப்புகிறவர் கர்த்தர். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் சுயபலத்தை நாடி, சுயத்தை நாடி குடும்பத்தை நடத்துகிறார்கள். அந்த வீட்டுக்கு கர்த்தர் தலைவராக இருப்பதில்லை. அதனாலே தான் குடும்பத்தில் விரிசல்கள். பிரியமானவர்களே, கர்த்தர்
குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், குடும்பத்தை ஸ்தாபித்தவர் கர்த்தர். இன்றைக்கும் கூட உங்களுடைய குடும்பம்லாம் உடைஞ்சி சின்னாபின்னமா இருக்கிறதா? பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கமா இருக்கிறாங்களா? மனைவி ஒரு பக்கமா இருக்கிறாங்களா? குடும்பம் உடைந்து உள்ளம் உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுகிறார், உங்கள் குடும்பத்தை ஒன்றாக சேர்க்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 34:18 சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நறுமுண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உடைக்கப்பட்ட குடும்பத்தில் பாருங்க, மன்னிக்கிற சுபாவம் எல்லாம் அதே கரம் வைத்து எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க, பழி வாங்காம விடமாட்டேன் என்று ரெண்டு பக்கமும் கணவன் மனைவியும் சண்டை போடுவதனால அந்த குடும்பம் ஒன்றாய் சேராமல் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கொலோசியர் 3:13-14 சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் அன்பு குடும்பத்தை கட்டி எழுப்பும் பிரியமானவர்களே. இயேசுவின் அன்பு குடும்பத்தின் உறவுகளை சரி செய்யும் பிரியமானவர்களே. நீங்கள் மன்னிக்கிற சுபாவத்தோடு இருந்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் கட்டப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் பிரியமானவர்களே. இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் விரிசல்கள் இருக்கிறதா? கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஒன்றாக சேர்க்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. அது போல இழந்து போன சந்தோஷம் மீண்டுமாய் உங்கள் வாழ்க்கையில கொடுக்கிறார். சங்கீதம் புத்தகம் 51:11-12 சொல்லுகிறது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமுள்ள ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது சொல்லுகிறான் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில பாவம் வந்தது. ஆனால் மனம் திரும்பி கர்த்தரிடத்துல ஒப்புரவாகிறான். அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமுள்ள ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தினால சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில மீண்டுமாய் சந்தோஷத்தை கொடுக்கிறார். பாவத்தினால ரட்சிப்பை இழந்து காணப்படுகிறீர்களா? மீண்டுமாய் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தரோடு கூட ஒப்புரவாகும் போது, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே வாழ்வடைவான் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி நீங்கள் அறிக்கை செய்து கர்த்தரோடு ஒப்புரவாகும் போது இழந்து போன சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார் பிரியமானவர்களே. அதுபோல அடுத்த காரியம், உங்களுடைய ஜெப ஜீவியத்தை இழந்து போய் இருக்கிறீர்களா? மீண்டுமா உங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்தை கூட்டி கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களை விசேஷித்த ஜெப ஆவியை கொடுக்கிறார். இந்த செய்தி கேட்கிற என் அருமையான சகோதரனே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் குறைந்து காணப்படுகிறதா? ஜெபமே இல்லாமல் இருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில மீண்டுமாய் ஜெப ஜீவத்தை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. சகரியா புத்தகம் 12:10 சொல்லுகிறது, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் உங்கள் மேல ஊற்றுகிறார். இந்த வேளையில ஒப்புரவாகுவீர்களா? உங்கள் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். உங்கள் மேல அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க தோல்வியே சந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. தாவீது எல்லாவற்றையும் இழந்தார். 1 சாமுவேல் புத்தகம் 30:18-19 நம்ம பார்க்கிறோம். இழந்த எல்லாவற்றையும் இழந்த மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் அமலேக்கர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு மீண்டுமா திரும்ப எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆம், நம்முடைய கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில படிப்புல தோல்வி, பிசினஸ்ல தோல்வி என்று இருக்கிறீர்களா? உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறார் பிரியமானவர்களே. கடைசியாய் பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல திரும்புங்க. சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தர விரும்புகிறார். இந்த வேளையில என்னோடு கூட சேர்ந்து செபிக்குவீர்களா பிரியமானவர்களே? கர்த்தாவே, என் வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் இழந்து போயிருக்கிறேன். என் வாழ்க்கையில ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கிறேன். என் வாழ்க்கையில பொருளாதார நிலைமையில பிசினஸை இழந்து போயிருக்கிறேன். சம்பாத்தியத்தை இழந்து போயிருக்கிறேன். என்னுடைய உயர்ந்த நிலை, நல்ல நிலையில இருந்த, ஆனா எல்லாவற்றையும் இழந்து போய் காணப்படுகிறேன். கடன் பிரச்சனையில இருக்கிறேன் என்று கண்ணீரோடு இருக்கிறீர்களா? என் வாழ்க்கையில ஆண்டவரே, உறவுகளில விரிசல் ஏற்பட்டு குடும்பம் சின்னாபின்னமா இருக்கிறது
என்று நீங்கள் சொல்லலாம். என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறேன், தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஜெப ஜீவியத்தை இழந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேலையில் என்னை புதுப்பியும், உடைய இரட்டிப்பு அபிஷேகத்தினால நிரப்பும். ஆண்டவரே, நான் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மீண்டுமா எனக்கு தாரும். இழந்து போன பிசினஸை கொடுங்க, இழந்து போன ஆரோக்கியத்தை கொடுங்க, இழந்து போன பலனை கொடுங்க, இழந்து போன ஜெப ஜீவத்தை கொடுங்க, இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுங்க, இழந்து போன எல்லா வெற்றி வாழ்க்கையை கர்த்தர் கொடுங்க, இறந்து போன அபிஷேகத்தை கொடுங்க. என்னை பரிசுத்தமாக்கும். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு ஆண்டவரே இரட்டிப்பான நன்மை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையில் என்னோடு கூட ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான நன்மையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த செய்தியில் நாம் விசேஷித்த தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.